செம்பேங்கிளரி, மேகலத்தூர் போஸ்ட்டு, தஞ்சாவூர் மாவட்டம், சூலூர் தாலுக்கா. சரி சரி, இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க நீங்க? நான் தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்கிற கதை. தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்கிற தலைப்புல நீங்க ஒரு கதை சொல்ல போறீங்க. சொல்லுங்க. தொட்டதெல்லாம் பொண்ணாகுங்கிற ஒரு கதை சொல்ல போறேன். சூப்பர். ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு சொத்து சொகம் நிறையாவும். அவங்களுக்கு ஒரே பொண்ணு. சொத்து சொகம் நிறையா இருந்து அவங்களுக்கு ஆசை தீரல. காட்டுல போய் வேண்டி மாடி வீடு மச்சி வீடு எல்லாம் நிறையா இருக்குது. வயக்காடு வாய்ச்சா பவுனு பண்ணுறதெல்லாம் நிறையா வச்சுருந்தோம். இன்னும் வேணும் எனக்குன்ட்டு போய் காட்டில் போய் வரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் வேணும், எல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறணும், பவுனா மாறணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. வேண்டிக்கிட்டு போய் ஒரு நாள் பார்த்துச்சு, 2 நாள் பார்த்துச்சு. சாமி என்னதான்னு பார்த்துட்டு வருவோமே, போய் 2 பேரும் இப்படியே வரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, என்னான்னு தான் போய் ஒன்னான்னு கேட்டுருவோம்னுட்டு கடவுள் இறங்கி வந்து பார்த்துருக்காரு, கேட்டிருக்காரு. கேட்கும்பொழுது எனக்கு ஒரே பொண்ணு தான், எனக்கு இருக்கு சொத்து சொகம் இருந்தும் எனக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறணும், எது எடுத்தாலும் பவுனா இருக்கணும் அப்படின்னு எனக்கு வர வேணும்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அதுதானே போய் வீட்டில் போய் வேப்பந்தலை எடுத்து தண்ணியில் நினச்சி எல்லாம் போய் வீடு வாசல் எல்லாத்தையும் போய் தட்டிங்க, எல்லாம் பவுனா வந்துடும், மாறிடும், பொண்ணா மாறிடும்னு சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது அதே மாதிரி குளிச்சுட்டு வேப்பந்தலை எடுத்து போய் வீடு வாசல் பானை சட்டி எல்லாம் எடுத்தாலும் பொண்ணா மாட்டிதான். சோத்தல் திங்கிறானா சோறும் பவுனா போயிடுச்சான். ஒரே அருமையான மகள் ஒடியாந்தாலாம். அவளை போய் கையா அருமையான மகளே உனக்கு எல்லாம் இவ்வளவும் பவுனு தானே அப்படின்னு அப்படியே கட்டி பிடிச்சான மாதிரி அவளும் பவுனா போயிட்டாலாம். அவர் இருக்க சொத்து சொத்தெல்லாம் யாரு ஆடுறது, அவளும் பவுனா போயிட்டா. யாரு ஆடுறது விட்டு வருத்தமா உட்காந்துருக்கான். அவளும் பவுனா தண்ணியை குடிக்கிறானா பவுனா மாறுதான், சொத்தை எடுத்து எல்லாம் பவுனா மாறிடுச்சான். மனசு வந்து போய் உக்காந்துருக்காங்க. சரி கடவுள்கிட்ட நம்மளுக்கு இருந்த நிலைமையே கொடுத்தா போதும் அப்படின்னு மறுபடியும் போறானா காட்டுக்கு. போய் காட்டுல போய் உக்காந்து அழுதுகிட்டு என்ன இது மாதிரி சோச்சுட்டேன்னு தெரியாதனமா நான் செஞ்சுட்டேன், எனக்கு பழைய நிலைமையே கொடுங்க சாமி அப்படின்னு வேண்டுறாராம். வேண்டுறாங்களா 2 பேரும். வேண்டோன்னா சரி போ, நீ செஞ்சதான் தப்பா இருக்கட்டும், உனக்கு இருக்கிறது போதும், நீ போய் ஒரு மகளுக்கு இருக்கிறது போது நீ போய் வேப்பந்தலை எடுத்து அது மாதிரியே தண்ணியில் நினச்சி எல்லாம் தொட்டு எல்லாம் வந்துடும், பழைய நிலத்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போய் அடிச்சுட்டு பார்த்தா அப்புறம் உயிரோட வச்சுறாங்க. செஞ்சதெல்லாம் தப்பாக இருக்கட்டும், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாம். மறுபடியும் போய்